ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனை தேடும் பொழுது ரட்சிப்பை கண்டுகொள்கிறார்கள். சரி, ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனை தேட வேண்டுமா? தேட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்ம தேவனோடு தான் இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்ப தேவனை தேட வேண்டும் தெரியுங்களா? பல வேளைகளிலே அவர்கள் தேவனை ஆங்காங்கு விட்டு விடக்கூடிய சூழல் உண்டு. ஏசாயா இப்படியா எழுதுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் என்ன செய்யுங்க? தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். எச்சரிப்பின் வார்த்தை இது. ஏன் தெரியுங்களா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன செய்யணும்? தேடிடணும். ஏன் தெரியுமா? இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க தேடினாலும் தென்படாத சூழ்நிலைகள் வரலாம். பின்பு அவன் மனம் விட்டு கதறியும் மனம் திரும்புதலை காணாமல் போனான் என்று யாரை குறித்து வாசிக்கிறோம்? ஏசாவை குறித்து வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி என்ன செஞ்சிருங்க? கூப்பிடுங்க. அப்ப அவர் சமீபமா இருக்கிறான்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? இதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரியுங்களா? உங்களுக்கு இப்ப ஒரு வார்த்தை வருகிறது, ஆண்டவரை தேடுங்கள், இப்ப சரி பண்ணுங்க. நான் பேசிட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா? கர்த்தர் நீங்க தேட மாட்டீங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு காலம் வரலாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் செவிக்கு கேட்காமலே போய்விட வாய்ப்பு இருக்கிறது. தேவன் உங்களை நேசிக்கிறதுனாலதான் இந்த வார்த்தைகளை எல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய பாவத்தில் இருக்கிறவர்கள், பின்வாங்கி போனவர்கள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தேவன் அவ்வப்பொழுது வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார், எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது எல்லாம் உங்கள் அருகாமையில் அவர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்குங்க. எப்பெல்லாம் உங்க மனசாட்சி அந்த இடத்துல அடிக்கிறதோ, ஐயோ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், அப்ப தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு அர்த்தம்? பக்கத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்குங்க. அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி என்ன செஞ்சிருங்க? கூப்பிடுங்கள். நீங்க கூப்பிட மாட்டீங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவரே உங்களை மன்னிச்சு அவரே சரி பண்ணி, நீங்க எதையுமே செய்ய வேண்டாங்க, நீங்க ஆண்டவரே எனக்கு நீங்க தேவையில்லை அப்படின்னு சொன்னா கூட, அப்படிலாம் நீ சொல்லப்படாதுப்பா, நானே உன்னை என்ன பண்ணிடுவேன். இல்ல, அப்படி வேதம் எந்த ஒரு இடத்துலையும் சொல்லவில்லை. யாக்கோபு எழுதுகிறார், நீங்க தேவனை நோக்கி சேர்ந்தா அவர் வருவாரு, நீங்க விட்டு விட்டு அவர் என்ன செய்யறாரு? உங்கள் அருகாமையில் நின்று உங்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார், உங்கள் மனசாட்சியோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களுடைய மனதை அவரை நோக்கி திருப்பவில்லை என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கப்படுகிற வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவும் தேவனை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை என்ன செய்கிறோம்? தேடுகிறவர்களாய் இருக்கிறோம்.